எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை வுமன்ஸ் கான்ட் மேனிபுலேட் சிக்மா மேல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற பெர்சனா, இல்ல ரிலேஷன்ஷிப்ப புதுசா கிரியேட் பண்ண நினைக்கிற பெர்சனா, இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள போலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லப்படுற திங்கிங்ல இருக்கிற பெர்சனா, நீங்க 2 வார்த்தைகள் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். 2 வார்த்தைகள் மேல வந்து ரொம்ப அதிகமான பயத்த வச்சிருக்கணும். அப்படி பயத்த வச்சிருந்தா மட்டும் தான் இந்த 2 வார்த்தைகளால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. அந்த 2 வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து மேனிபுலேஷன், கண்ட்ரோல் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இந்த மேனிபுலேஷன், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 வார்த்தைகள வந்து ஆப்போசிட் மேல இருக்கிற பெர்சன் மேல வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து ஆப்போசிட் பெர்சன் கிட்ட இருந்து அடையவும் முடியும். அவங்களோட வாழ்க்கைய கூட சம்டைம்ஸ் திருட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இந்த மேனிபுலேஷன், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 யுக்திகள பயன்படுத்தும்போது, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் வந்து தங்களுடைய கை பார்வைகள இங்க ஆட்டி வைக்க முடியும். ஆனா, இந்த விஷயத்துல வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண் வந்து மாட்டாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மேனிபுலேஷனா இருக்கலாம், கண்ட்ரோலா இருக்கலாம். இத பத்தின நூக் அண்ட் கார்னர் நாலேட்ஜ் இந்த மாரியான மனிதர்களுக்கு இருக்கும். சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள வந்து சீக்கிரமா மேனிபுலேட் பண்ண முடியாததுக்கான காரணமும் இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டிங் வேர்ல்ட் அதாவது டேட்டிங் உலகம் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்துல வந்து ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்றதுக்காக நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள செஞ்சுட்டே இருக்கும்போது, சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப மர்மமான ஆண்களா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க மர்மமான ஆண்களா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த இந்த ஒரு மிஸ்டீரியஸான இந்த நேச்சர் வந்து எத பார்த்து இவங்கள பார்க்கும்போது நமக்கு தோணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டிங் வேர்ல்ட் அப்படின்ற மாரி ஒரு உலகம் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த வேர்ல்டுக்குள்ள வந்து ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரதுக்காக ஒரு மென் வந்து எவ்வளோ தூரம் வேணா பெண்ட் ஆவாங்க. எவ்வளோ தூரம் வேணா பெண்ட் ஆகி என்ன வேணா செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த நேச்சர் வந்து சிக்மா மேல்ஸ்மா இருக்க ஆண்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. இதனால வந்து இவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஆண்களா அப்படின்ற மாரி யோசிச்சோம்னா, டிஃபிகல்ட்டான ஆண்களும் கிடையவே கிடையாது. பொதுவான ஆண்கள் யோசிக்கிற அந்த விதத்துல தாண்டி, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யோசிக்கிற ஒரு ஆண்களா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி யோசிக்கிற ஒரு ஆண்களா இருக்கிறதுனாலயும், அதிகமா பெண்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து திங்க் பண்ணாததுனாலயும், இந்த மாரியான ஆண்கள வந்து சீக்கிரமா பெண்களால வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. கண்ட்ரோலும் பண்ண முடியாது. கழுகுக்கு மூக்குல வேர்த்தா மாரி வந்துட்டான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுதுன்னா ஒருத்தருக்கு மூக்கு வேர்க்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்களுக்கு வந்து அவங்கள யாராவது மேனிபுலேட் பண்றாங்க, இல்ல கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற சின்ன தாட் வந்தாலுமே கூட சரி, ரொம்ப உஷாராயிடுவாங்க. இத சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்டர் அஜித் குமார் சார் நடிச்ச படம் பில்லா நம்மளுக்கு தெரியும். அந்த பில்லா மூவில வந்து ஒரு டயலாக் வரும். நமிதா மேம் வந்து அஜித் குமார் சார பார்த்து கேட்பாங்க. "பில்லா ஒருவேள நான் உன்ன கொல்லணும்னு நெனச்சா, அப்படி நீ நெனச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் உயிர் உன்கிட்ட இருக்காது." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதே மாரி தான் வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள வந்து யாராவது மேனிபுலேட் பண்ணணும்னு நெனைக்கிறது கிடையாது. நெனச்சாலே போதும். அந்த நெனச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ப தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ண பயப்பட மாட்டாங்க. இந்த ஒரு ரீசனால வந்து கேர்ள்ஸால ஈஸியா ஏன் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்ல முடியாது. கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ஆண்களா இருந்துட்டு இருப்பாங்க சிக்மா மேல்ஸ். அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எதனால வந்து சிக்மா மேல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் நெவர் அஃப்ரைட் டூ வாக் அவே அப்படின்ற மாரி சொல்லலாம். சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து வாக் அவே பண்ணி போறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வட்டத்துக்குள்ள மாட்டும்போது, ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். 2 பேருக்குமே காமனா இருக்கிற ஒரு பாதிப்பா இருக்கலாம், ஒரு பயமா இருக்கலாம். என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபியர் அண்ட் கில்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபியர், கில்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அதிகமா தாக்குறது யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆண்கள தான் அதிகமா தாக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்குள்ள போன அப்புறமா அந்த ஆண் வந்து அத ரொம்ப பெருமிதமாவும், ரொம்ப ஹேப்பியாவும் நெறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா. இந்த ஒரு ரீசனால ரிலேஷன்ஷிப்குள்ள போன அப்புறமா சப்போஸ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏதோ ஒரு ரீசனால புடிக்கல, இல்ல ஒரு டாக்ஸிக்கான பெர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, இல்ல இந்த கேர்ள் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற தாட் அந்த ஆண் மனசுக்குள்ள வரும்போது, முதல்ல பயம் அதிகமா எடுக்கும். அந்த பயம் எதனால எடுக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தனிமை நெனச்ச ஒரு பயமா இருக்கும். நம்மளால லோன்லியா இருக்க முடியுமா? ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்க முடியுமா? நம்மளால தனிமைய வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்ற பயத்திலேயே, பேடான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே பரவால்ல, நம்ம அன்ஹேப்பியா இருந்தாலுமே பரவால்லன்னு சொல்லிட்டு, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க. 2வது விஷயம் கில்ட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிரைவசியான லவ் லைஃப் வந்து அதிகமான நபர்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால, ஒருவேள நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆயிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பெரிய தோல்வி அடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும் சில ஆண்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, தவறான ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்குள்ளயும் இருந்துட்டு அதுலருந்து வெளிய வர முடியாம நெறைய ஆண்கள் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயம் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஹை வேல்யூ மேட்ஸ பாதிக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்காங்க வந்து பிரைவசிய ரொம்ப விரும்புறவங்க. அதிகமான பிரைவசி மேட்டர ஷேர் பண்ண மாட்டாங்க. முதல்ல அதிலயும் முக்கியமா அவங்களுடைய லவ் லைஃப் வந்து
பெரிய அளவுல நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து வாக் அவே பண்ணி வருவாங்க அப்படின்ற மாரி சொன்னேன் பார்த்தீங்களா? தப்பா இருக்கு, இல்ல நம்மளுக்கு அன்ஹேப்பியா இருக்கு, நம்மள பாதிக்குதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ப உடைச்சுட்டு வெளிய வந்துடலாம்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் அவங்களுக்கு அதிகமா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட உலகத்துல வந்து அவங்க விரும்புற ஒரு கேர்லா இருக்கலாம், இல்ல ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மென்னா கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் கூட இங்க எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்போ, லவ்வோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க உலகத்துல ஒரு முக்கியமான நபர்களா பார்ப்பாங்களே தவிர்த்து, அவங்களே அவங்களோட உலகமா பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு கேர்ள வந்து ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து வாக் அவே பண்ணி வரதுக்கான காரணம், சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்களோட உலகத்துல வந்து நெறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அந்த முக்கியமான விஷயத்துல இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒண்ணா தான் பார்ப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பே உலகமா பார்க்க மாட்டாங்க. இந்த ரீசனால வந்து ஈஸியா வாக் அவே பண்ணி வந்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு காரணத்தால கேர்ள்ஸால வந்து சீக்கிரமா மேனிபுலேட் பண்ண முடியாது சிக்மா மேல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது ரீசன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் நெவர் கிரேவ் ஃபார் அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். அட்டென்ஷன், அஃபெக்ஷன் அப்படின்னு அகைன் 2 வார்த்தைகள். ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 வார்த்தைகள் அப்படின்ற மாரி சொல்லுவேன். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே யார் வந்து தங்க மேல ஒரு அஃபெக்ஷனாவோ, அட்டென்ஷன செலுத்துறாங்களோ ஈஸியா பிடிக்கும். ஆண்களுக்கு அது அதிகமா இங்க கிடைக்காது. அம்மா கிட்ட இருந்து மட்டும் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. ஆனா பெண்களுக்கு நெறைய அஃபெக்ஷன் காட்டவும், அட்டென்ஷன் குடுக்கவும் இங்க நெறைய ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த அட்டென்ஷன், அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 விஷயத்த வந்து தங்களுடைய தாரக மந்திரமா வச்சுக்கிட்டு, பெண்கள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரவும், அதே அட்டென்ஷன், அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைகள வந்து தாங்க இ தங்க ந அவங்க வந்து பெண்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்காகவும் நெறைய ஆண்கள் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கம்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட திறமைய வந்து காமிக்கிறதா இருக்கலாம். அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயங்களெல்லாம் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற பிரஷர் நெறைய ஆண்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த அட்டென்ஷனையும், அஃபெக்ஷனையும் வந்து சிக்மா மேல்ஸ் வந்து பெண்கள் கிட்டயும் அதிகமா குடுத்து அவங்களோட அன்பை ஈர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் அவங்களுடைய ஓன் ஸ்கின் டோனா இருக்கலாம். அவங்களுடைய ஓன் ஸ்கில்ஸா இருக்கலாம். அதிலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஆண்களா இவங்க இருக்கிறதுனால, ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாவும் மத்த பீப்பிள் ஒரு கிரவுட் வந்து என்ன வந்து அக்செப்ட் பண்ணா மட்டும் தான், இல்ல கிரவுட் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும் தான், நான் இங்க ஜெயிச்சா மாரி அர்த்தம் சொல்லப்படுற எண்ணம் இவங்க மனசுக்குள்ள அதிகமா இருக்காது. எல்லாத்தையுமே தாண்டி இவங்கள பொறுத்தவரைக்கும், அதாவது சிக்மா ஆண்கள பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரதுக்காக அவங்களுடைய பவுண்டரிலருந்து வெளிய போய் அவங்கள கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. நேச்சுரலா ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணும். நேச்சுரலா அந்த கேர்ள்க்கும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால, ஒரு படி தாண்டி போய் தான் அஃபெக்ஷனும், அட்டென்ஷனும் குடுத்து வாங்கணும்ன்ற எண்ணம் இல்லாததுனால, எந்த ஒரு கேர்ளாலயுமே இந்த மாரி ஆண்கள வந்து மேனிபுலேட்டோ, கண்ட்ரோலோ பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் நெவர் ஃபால் ஃபார் சைலன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். சைலன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எங்க தாத்தா காலத்து டெக்னிக் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா வந்து நெறைய கேர்ள்ஸ் வந்து இத கையில எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற கொஞ்சம் கண்ட்ரோலிங் மைண்ட் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து கையில எடுக்கிறதுக்கான காரணம் நான் எல்லா கேர்ள்ஸையுமே சொல்லல. கண்ட்ரோல் பண்ற மைண்ட் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து கையில எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைலன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கொஞ்சம் கோல்டான ஒரு ஷோல்டர குடுக்கிறதா இருக்கலாம். இல்ல வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறதா இருக்கலாம். பேசாம பல நாட்கள் இருக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்த பார்க்கும்போது நார்மலான ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத சரி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஏதோ சரி செஞ்சாகணும். பேசாம இருக்காங்க. இந்த விஷயத்துல அமைதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதுக்காக அதிகமான ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க அதிகமா வந்து அவங்களோட வேலைய விட்டுட்டு இத சரி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சைலன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நெறைய பேரால வந்து ஏன் வந்து ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து நம்ப என்னதான் கத்தி கூப்பாடு போட்டு பல மணி நேரம் பேசி இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே இங்க ரீச் ஆவாது. ஆனா சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கையில எடுக்க ஆரம்பிச்சோம்னா, நிச்சயமா அந்த அகிம்சை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். ஆனா அத தப்பா பயன்படுத்துற நபர்கள் இங்க அதிகமான பீப்பிள் இருந்துட்டு இருக்காங்க. அதுல கண்ட்ரோலிங் பண்ற நேச்சர் மைண்ட் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இந்த சைலன்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுக்கான காரணம், அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மென்ஸ் வந்து இவங்களுக்காக என்ன வேணா செய்யணும்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் தப்பி தவறி நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சைலன்ஸ வந்து ஹேண்டில் பண்ண சிக்மா மேல்ஸ்க்கு அதிகமா தெரியும். அவங்களுக்கு சைலன்ஸ்க்கான மதிப்பும் தெரியும். சைலன்ஸ வந்து கிரியேட் பண்ணவும் தெரியும். சைலன்ஸ வந்து ஹேண்டில் பண்ணி ஃபேஸ் பண்ணவும் தெரிஞ்சதுனால, ஒரு கேர்ள் சைலன்ட்டா இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சைலன்ஸ் தான் வந்து அந்த கேர்ள் அவங்களுக்கே வச்சுக்கிற ஒரு ஆப்பா கூட இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆண்கள், சிக்மா மேன்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து, ஒரு இடத்துல சைலன்ஸ் இருக்குன்னா, அதிகமா ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அத அதிகமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சைலன்ஸ் அவங்களுக்கு குடுக்கவே குடுக்காது. குடுக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சைலன்ட்டா அவங்க அதிகமா இருக்கும்போது, ஈஸியா அப்சர்வ் பண்ணி ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதே காரணம் காமிச்சு ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணவும் தயங்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இந்த மாரி ஆண்கள் கிட்ட. இந்த ஒரு ரீசன்னாலயுமே வந்து கேர்ள்ஸ்னால ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் ஆர் வெரி கேர்ஃபுல் ஆன் தேர் ஃப்ரீடம்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு பொதுவான ஒரு ஆண் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
ஃப்ரீடம்னா என்னப்பா? நம்மளுக்கு புடிச்ச மாரி வாழ்றது. ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்ட அப்புறமும் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்றது. வெளியில வந்து ட்ரிப் போறது, ஜாலியா இருக்கிறது. நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டா அவங்க குடுக்குற அளவுல அவள மெயின்டெயின் பண்றது அப்படின்ற மாரி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை, ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப்குள்ள போன அப்புறமா, அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இன் டெப்த்தா இருக்கும். அவங்களுடைய சாய்ஸா இருக்கலாம், அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொழுது விடியுது காலையில எழுந்த அப்புறமா, நாம என்ன செய்யணும்? நம்ம என்ன மாரியான இந்த நாட்கள வந்து கொண்டு போறோம்? இந்த நாள நம்ம என்ன மாரியான விஷயங்கள்லாம் செய்ய போறோம்? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து மத்தவங்க யாரும் கண்ட்ரோல் பண்ணாம, மத்தவங்க யாரும் நம்மளுக்கு சொல்லாம, நாமளே வந்து டிசைட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்லிட்டு, அதுல தங்களுடைய ஃப்ரீடம் வந்து காப்பாத்திக்க ஆசைப்படுவாங்க. அவங்க ஒரு ஷர்ட் போட்டாலுமே கூட சரி, இல்ல அவங்க வந்து யூஸ் பண்ற வெஹிக்கிளா இருந்தாலுமே கூட சரி, அவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைலா இருந்தாலுமே கூட சரி, ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஆப்போசிட்ல இருக்கிற அவங்களோட பெட்டர் ஆஃப் சொல்றத வந்து ஃபுல்லா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அவங்களா தான் இருக்கணும்னு சொல்லப்படுறது தான் அவங்களுடைய ஃப்ரீடம் சொல்லிட்டு, இதுதான் ஃப்ரீடமா பார்ப்பாங்களே தவிர்த்து, மத்த விஷயத்த என்ஜாய் பண்றது, வேற விஷயங்கள செய்றது தான் ஃப்ரீடம். ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திட்டு இதையும் பண்ணணும்னு சொல்லப்படுற எண்ணம் இந்த மாரி ஆண்களுக்கு இல்லாததுனால, பெண்கள்னால வந்து இவங்கள ஈஸியா மேனிபுலேட் பண்ணவே முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மீன்ஸ் நெவர் டெபெண்டன்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதிகமா டெபெண்டன்ஸியா இருக்க மாட்டாங்க. ஈவன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போன அப்புறமா. பொதுவா வந்து கேர்ல்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்த அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ஸ் ஆஃப் நீட வந்து அதிகமா கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு மென் கிட்ட. இந்த சென்ஸ் ஆஃப் நீட் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க இல்லாம நம்மனால இருக்க முடியாது. அவங்க இல்லாம நம்ம வாழ முடியாது. அவங்க இல்லாம நம்மனால சில விஷயங்கள செய்யவே முடியாது. சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, குக்கிங்ன்னு எடுத்துக்கோங்களேன். குக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், சமையல் கட்டு பக்கமே சில ஆண்கள் போயிருக்க கூட மாட்டாங்க. ஸோ அப்ப குக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு இந்த கேர்ள நம்பி தான் நம்ம ஃபுல் டிபெண்டன்ட்டா இருக்கணும். சப்போஸ் இவங்க இல்லன்னா நம்ம வெளிய தான் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஓகேங்களா? அப்போ இந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எல்லாத்துக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ற மாரியான ஒரு விஷயம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது இவங்க நம்மகிட்ட டிபெண்ட் பண்ணி அதிகமா இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை கேர்ல்ஸ் கிட்ட இருக்கும். ஆனா அது தப்பு கிடையாது. ஆனா அத வச்சு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற கேர்ல்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து இண்டிபெண்டன்ட் நேச்சர் அதிகமா இருக்கிற மென்ஸா இருக்கிறதுனால, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம், டே டு டே ஆக்டிவிட்டியா இருக்கலாம், எமோஷனல் ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம். அவங்க சிக்மா மேக்ஸ்மா இருக்க ஆண்கள் வந்து அதிகமா அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற கேர்ள் கிட்ட கூட டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரீசன்னால வந்து கேர்ல்ஸ்னால வந்து சென்ஸ் ஆஃப் நீட கிரியேட் பண்ணி மேனிபுலேட் பண்ணவோ, கண்ட்ரோல் பண்ணவோ இந்த மாரி ஆண்கள கண்டிப்பா முடியவே முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "உன் வாழ்க்கை உன் கையில்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கைய வந்து உங்களுக்கு ஏத்த மாரி கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க உங்கள எப்படி வச்சுக்கிறீங்க? நீங்க எப்படி பேசுறீங்க? எப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க என்ன மாரியான ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றீங்க? இது எல்லாத்துலயுமே நீங்க கவனம் செலுத்திட்டே இருக்கணும். அப்படி கவனம் செலுத்தும்போது மட்டும் தான் சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ணி உங்ககிட்ட வேலைய வாங்கிக்க மாட்டாங்க. உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயத்த வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த விஷயத்த நெறைய பேர்ட்ட சொல்லிக் குடுக்கிறதா இருக்கலாம். இல்ல வந்து இன்ஸ்பைரிங் பண்ணி வாழ்றதா இருக்கலாம். சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஆண்களாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.